السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وقل ربي زدني علما. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من سلك طريقا يلتمس فيه علما سهل الله له طريقا إلى الجنة. رواه أحمد. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் உம்மத்தினர் மற்றும் இந்த காணொளியில் இணைந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனித சமூகத்தின் நேர்வழிக்காக வழங்கியிருக்கின்ற அருள்முறை அல் குர்ஆனும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளும் அல்லாஹ்வின் வல்லமையையும் மறுமையின் சிந்தனையையும் மனிதனுக்கு ஏற்படுத்தி இந்த மனித சமூகத்திற்கு தேவையான அனைத்து ஒழுக்க நெறிகளையும் தன்னுள் வைத்திருக்கின்ற இந்த கல்விதான் கல்விகளிலேயே ஆகச்சிறந்த கல்வி. எவர்கள் இந்த மார்க்க கல்வியை, மார்க்க ஞானத்தை கற்று அதை தன் வாழ்வில் எடுத்து நடப்பார்களோ அவர்கள் ஈருலகிலும் வெற்றியடைவார்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. ஆகவே இஸ்லாம் வழங்குகிற இந்த அற்புதமான கல்வி உலகிலேயே மிகச்சிறந்த கல்வி. அந்த கல்வியை பெற்றவர்கள் இவ்வுலகிலும் சரி, நாளை மறுமையிலும் சரி, பெரும் பாக்கியத்தை பெற்ற அதிர்ஷ்டசாலிகள் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. ஆக அந்த கல்வியின் மகத்துவத்தையும் அதன் சிறப்புகளையும் அறிந்து வைத்திருப்பது நாம் ஒவ்வொருவரின் மீது கட்டாய கடமை. குறிப்பாக இஸ்லாம் வழங்குகிற இந்த மார்க்க கல்வியின் மோகமும் அதன் மீதான ஈடுபாடும் குறைந்து வரும் இந்த காலத்தில் அது சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பது மிகவும் அவசியமான ஒன்று. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் மார்க்கம் சம்பந்தமான சில கேள்விகளை சஹாபாக்களுக்கு மத்தியில் கேட்பதும், அவர்களில் எவர்கள் சரியான பதிலை தருகிறார்களோ அவர்களை வாழ்த்தியும் அவர்களுக்கு சுபச்செய்தி சொல்லி அவர்களை மென்மேலும் மார்க்க கல்வியின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்துவது நபியின் வழக்கமான ஒரு செயல். சஹாபாக்களில் குர்ஆனை மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் ஓதக்கூடியவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சஹாபி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் குர்ஆனில் மிகச் சிறந்த வசனம் எது என்று வினவினார்கள். அதற்கு நான் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்று துவங்கும் ஆயத்துல் குர்சி என்று கூறினேன். என்னுடைய இந்த பதிலை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்பட்டது. பிறகு நபி அவர்கள் என்னை தட்டி கொடுத்து, அபுல் முன்திரே, உங்களுடைய இந்த கல்வி ஞானத்தை நான் வாழ்த்துகிறேன் என்று கூறியவர்களாக தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். அபுல் முன்திர் என்பது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய புனைப்பெயர். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினர்களே, எந்த வசனம் எப்படிப்பட்ட சிறப்பை பெற்றது என்பதை நபியவர்கள் தான் தன் தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எவ்வாறு ஒரு ஆசிரியர் தன் மாணவரிடம் சொல்லிக் கொடுத்த பாடங்களில் இருந்து சில கேள்விகளை கேட்கிற போது அந்த மாணவர் சரியான பதிலை கூறினால் அந்த ஆசிரியர் மகிழ்ச்சி அடைந்து மாணவரை ஊக்குவிப்பது போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களை
மார்க்க விஷயத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். காரணம், இது போன்ற கல்விதான் ஒரு மனிதனை இவ்வுலகிலும் சரி நாளை மறுமையிலும் சரி வெற்றியடைய செய்யும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களில் நபியின் போதனைகளை பாதுகாப்பதற்காக, ஹதீசுகளை பாதுகாப்பதற்காக தன்னை அர்ப்பணித்த பெருமை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையே சாரும். இதற்கெல்லாம் காரணம் அவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸின் மீது இருந்த ஆர்வமும் ஆசையும் தான். நபி அவர்களின் போதனைகளை பாதுகாப்பதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட சிரமங்களும் மார்க்க கல்வியை அடைந்து கொள்வதற்காக அவர்கள் காட்டிய அந்த ஆர்வமும் தான். அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முறை நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், மன் அஸஅதுன் நாஸி பிஷஃபாஅத்திக யௌமல் கியாமா, அல்லாஹ்வின் தூதரே, நாளை மறுமையில் மனிதர்களில் தங்களுடைய பரிந்துரையை பெறுவதற்கு அதிகம் தகுதி பெற்ற பாக்கியவான்கள் யார் என்று கேட்டேன். நான் இந்த கேள்வியை கேட்டதும் நபி அவர்கள், அபூ ஹுரைராவே, உமக்கு இந்த கல்வியின் மீது இருக்கின்ற பேராவலின் காரணமாக, ஹதீஸின் மீது இருக்கின்ற பேரன்பின் காரணமாக இந்த கேள்வியை உமக்கு முன்பாக வேறு யாவரும் கேட்க மாட்டார்கள் என்று நான் நினைத்திருந்தேன், அவ்வாறே ஆகிவிட்டது என்றார்கள். பிறகு நபி அவர்கள், நாளை மறுமையில் என்னுடைய பரிந்துரைக்கு மிகவும் தகுதியானவர்கள் பரிசுத்தமான உள்ளத்தோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுபவர்கள் என பதிலளித்தார்கள். ஆக எவர்கள் நபியிடத்தில் சிறந்த கேள்வி கேட்டாலும் சரி அல்லது சிறந்த பதிலை சொன்னாலும் சரி, அவர்களை பாராட்டுவது நபியின் ஒரு அழகான நற்பண்புகளில் ஒன்றாக இருந்தது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த மார்க்க ஞானங்களை, மார்க்க கல்வியை அதிகம் கேட்கும்படி அல்லாஹும் கட்டளையிடுகிறான். அல்லாஹ் தன் திருமறையில், வகுர் ரப்பி ஜித்னி இல்மா, என் இரட்சகனே எனக்கு அதிகமான மார்க்க ஞானத்தை கொடு என்று கேட்பீராக என்று மார்க்க அறிவை அதிகம் கேட்கும்படி அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். எவர்களிடம் மார்க்க ஞானம் அதிகமாக இருக்குமோ அவர்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டார்கள், ஒருபோதும் தனக்கு இணை வைக்க மாட்டார்கள், ஒருபோதும் என்னுடைய நபிக்கு மாறு செய்ய மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் நன்கு அறிந்து வைத்திருந்தார். அதனால்தான் அந்த மார்க்க ஞானத்தை என்னிடம் அதிகம் கேளுங்கள் என்று நபியின் வாயிலாக இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா போதிக்கிறான். இப்படிப்பட்ட மார்க்கம் சம்பந்தமான அறிவை கேட்கக்கூடிய சஹாபாக்கள் விஷயத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிக மகிழ்ச்சி அடைந்தார்கள். சஹாபாக்களில் உறுதியான தெளிவான கல்விக்கு பெயர் போன அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களோடு மிக குறைவான ஆண்டுகளே இருந்தும் 5000க்கும் மேற்பட்ட அதிகமான ஹதீசுகளை அறிவித்த பெருமை அவர்களையே சாரும். நபி அவர்களின் அதிக நெருக்கத்தை பெற்ற எத்தனையோ சஹாபாக்கள் இருந்தும் அவர்கள் அறிவிக்காத, நபி அவர்களின் அதிக நெருக்கத்தை பெற்ற எத்தனையோ சஹாபாக்கள் இருந்தும் அவர்கள் அறிவிக்காத அளவிற்கு அதிகமான ஹதீசுகளை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் என்றால் அதற்கு ஒன்றே ஒன்றுதான் காரணம், அவர்களுக்கு கல்வியின் மீதும் ஹதீஸின் மீதும் குர்ஆன் மீதும் மார்க்க விஷயங்கள் மீதும் இருந்த தேட்டமும் ஆர்வமும் தான். இன்னும் நபி அவர்களின் ஹதீசுகளை அறிவிப்பதில் எந்த ஒரு பயமும் தயக்கமும் தவறும் இழைக்காமல் அறிவிக்கும் மிக பெரும் அபூர்வமான மனசக்தியை பெற்றவர்கள். ஆனால் மற்ற சஹாபாக்கள் ஹதீஸை அறிவிக்கும் விஷயத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று தைரியமற்றவர்கள். இன்னும் நபி அவர்களின் ஹதீசுகளை அறிவிப்பதில் எந்த ஒரு பயமும் தயக்கமும் அதில் தவறும் இழைக்காமல் அறிவிக்கின்ற மிக பெரும் அபூர்வமான மனசக்தியை பெற்றவர்கள். ஆனால் மற்ற சஹாபாக்கள் ஹதீஸை அறிவிக்கும் பொழுது ஏதாவது தவறுகள் செய்து விடுவோமோ என்று பயந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட பயம்
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. காரணம், அந்த கல்விக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு சிறந்த வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒரு முஃமின் வாய்ப்புகள் வருகின்ற பொழுது உலகத்தை முற்படுத்தாமல் மறுமையை முற்படுத்த வேண்டும். இதுதான் சஹாபாக்களின் சிறந்த பண்புகளில் ஒன்றாக இருந்தது. தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியதனால்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அபரிவிதமான மரண சக்தியை கொடுத்தான். வரலாற்றில் ஒரு நிகழ்வு பதிவு செய்யப்படுகிறது. ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து ஒரு விஷயத்தை பற்றி கேட்கிறார். உடனே ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை, நீர் அபூ ஹுரைராவிடம் சென்று இதை பற்றி கேட்டு தெரிந்து கொள் என்று கூறிவிட்டு, நான் உம்மை அபூ ஹுரைராவிடம் அனுப்புவதற்கு காரணம், ஒரு நாள் நானும் அபூ ஹுரைராவும் மற்றொரு தோழரும் மஸ்ஜிதில் அமர்ந்து அல்லாஹ்வின் நினைவு கூர்ந்து அல்லாஹ்விடம் துஆ செய்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் நபி அவர்கள் எங்களிடம் வந்தார்கள். நபியின் வருகையை பார்த்ததும் நாங்கள் செய்து கொண்டிருந்த அந்த அமலை முடித்துக் கொண்டு அமைதியாகிவிட்டோம். பிறகு நபி அவர்கள், நான் வருவதற்கு முன்பு நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்களோ அதை தொடருங்கள் என்று கூறினார்கள். அப்போது நானும் மற்றொரு தோழரும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்பாக துஆ செய்தோம். எங்கள் துஆவிற்கு நபி அவர்கள் ஆமீன் என்று கூறினார்கள். பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்யும் பொழுது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மிஸ்லல்லதி ஸஅலக ஸாஹிபய்ய ஹாதானி வ அஸ்அலுக இல்மன் லா யுன்ஸா என்று துஆ செய்தார்கள். அதாவது, யா அல்லாஹ், என்னுடைய இந்த இரு தோழர்கள் கேட்டதையே நானும் உன்னிடம் கேட்கிறேன். இன்னும் யா அல்லாஹ், எனக்கு நான் மறக்காத ஒரு கல்வியை எனக்கு கொடு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்கு ஆமீன் என்று கூறினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த துஆ எங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. உடனே நாங்கள் நபியிடத்தில், அல்லாஹ்வின் தூதரே, நாங்களும் மறக்கடிக்கப்படாத கல்வியை கேட்கிறோம் என்று கூறிய பொழுது, நபி அவர்கள், தௌசி குலத்தை சார்ந்த இவர், அதாவது அபூ ஹுரைரா, உங்கள் இருவரையும் முந்திவிட்டார் என்று கூறினார்கள். அதாவது முதலில் அந்த வாக்கியத்தை அபூ ஹுரைரா தான் கேட்டார், ஆகவே அது அவருக்குத்தான் சொந்தம் என்று அவர் இருவருக்கும் பதில் கூறினார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இரண்டு அற்புதமான தன்மைகளை பார்க்க முடிகிறது. முதலாவது, நற்காரியங்களில் சரியான சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது ஒருவர் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, சந்தர்ப்பங்கள் அமைகின்ற பொழுது இவ்வுலகம் சம்பந்தமான எதையும் கேட்காமல் மறுமையை பற்றித்தான் கேட்க வேண்டும், மார்க்க விஷயங்களை கேட்க வேண்டும் என்பதை இந்த சமுதாயத்திற்கு போதிக்கிறார்கள். எப்படிப்பட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தெரியுமா? ஒரு நேரத்தில் சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் பசியின் கோரப்பிடியால் மயக்கமுற்று வீதியிலே வீழ்ந்து கிடப்பார்கள். அவர்கள் நினைத்திருந்தால், யா அல்லாஹ், செல்வ செழிப்பான வாழ்வாதாரத்தை எனக்கு கொடு என்று கேட்டிருக்கலாம். மாறாக அவர்கள் உலகத்திற்கு பதிலாக மறுமையை நினைவுபடுத்தக்கூடிய மார்க்க கல்வியை தேர்ந்தெடுத்தார்கள். அதனால்தான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மிக பெரும் கல்வி ஞானத்தை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் பிற்காலத்தில் அந்த கல்வியின் பரக்கத்தால் மிக பெரும் செல்வ சீமானாகவும் திகழ்ந்தார்கள் என்று வரலாறுகள் பதிவு செய்கிறது. ஆக, எவர்கள் மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ, மார்க்க கல்வியை அடைவதற்காக முயற்சி செய்கிறார்களோ, அவர்களை அல்லாஹு தஆலா ஒருபோதும் கைவிட மாட்டான். அவர்களுடைய வாழ்க்கையை இன்பமயமான வாழ்க்கையாக அல்லாஹு தஆலா மாற்றி விடுவான். காரணம், ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவர் மார்க்க கல்வியை தேடி புறப்படுகிறாரோ
அல்லாஹு தாலா அவருக்கு சொர்க்கத்துடைய வழியை இலகுவாக்கி கொடுப்பான் என்பதாக கூறினார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த புனிதமான ரமதானில் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் மார்க்க கல்வியின் மீது அதிக தேட்டத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.